ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேச போகிற வாய்ஸ் ஆக்டர் கிரேசி மோகன். அமெரிக்காவில் போகும்போதே நீங்கள் பார்க்க போகிறேன். அதாவது பல்லில் எச்ச பண்ணாத வேட்டியாகவும் அதவு, அதாவது ஒரு ஆச்சாரமான செக்யூரிட்டி. ஐ ஹோப் ஆல் மீ சக்ஸஸ் டு மை ஜாயின்ட் ஃபேமிலி. அதாவது பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன்னா, டெவலப் யுவர் ஹாபிஸ் as much as you can. ஏன்னா ஏன்னா ஒன் டே இட் வில் பி யுவர் ப்ரொஃபஷன். இது என்னோடய லைஃப்பில் அப்படியே நடந்தது. நான் நல்ல கவிதை எழுதுவேன், நல்ல லிரிக்ஸ் ரைட்டிங்லாம் எழுதுவேன். அதுதான் என்னை சினிமா தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு வாட்டி என்னாச்சு, ஐ ஹோப் ஆல் மீ சக்ஸஸ்ஃபுல் மீ ஜான். இது எம்பிபிஎஸ்லாம் படிக்க போகிற வச்சா பார்க்க போகிறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எம்பிபிஎஸ்லாம் படிக்கலாம் போகிறேன். நீங்கள் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு போகும்போது பார்க்க போகிறேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, நீங்களே தான் முடிவு பண்ணீங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கூடத்தில் உட்காந்துட்டு என் பாட்டி தாத்தா எல்லாருமே சேர்ந்து உட்காந்துருப்பான். என்னடா எடுக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது, எலக்ட்ரிக்கல் வேண்டாம், எலக்ட்ரிக்கல் எடுத்தால் ஷாக் அடிக்குன்னு சொல்லுவாள். சரி, சைபர் கிரைம் அந்த மாதிரி எடுக்கலாம், ஆனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். கிரிமினல்லாம் சரி நான் ஆனால் தான் உண்டு அப்படி சொல்லுவாள். சரி, லைஃபு மெக்கானிக்கலாக இருக்கட்டும் மேடம் சொல்லிட்டு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஐ ஹோப் ஆல் மை சக்ஸஸ் டு மை ஜாயின்ட் ஃபேமிலி. ரொம்ப வருஷம் முன்னாடி அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி, இந்த கமல் படமாக இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயினுக்கு பேர் ஜானகின்னு இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, ஜானகி இஸ் யார் லக்ஷரா ஃப்ரெண்டா. ஹீ இஸ் மை டீச்சர்.